வராகிட்ட இருந்து தான் குடும்பம், திருமணம், நாகரிகம், பண்பாடு, சொத்துடைமை, பொருளாதாரம், வளர்ச்சி எல்லாமே வந்தது வராகிட்ட இருந்து. அடுத்தது நிலத்து ஒருத்தருடைய சொத்தை அபகரித்தால் அதற்கு தண்டனை கொடுப்பவளும் வராகி. இவர் நிலத்துக்கும் பண்பாட்டுக்கும் மக்களுக்கும் குழந்தை பேற்றுக்கும் உரிய தெய்வம். பொதுவா பெண்கள் வராகிய வணங்கக்கூடாது, குடும்பத்துல வச்சு வணங்கக்கூடாது, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா வராகிக்குரிய அந்த ஆக்ரோஷமான குணங்கள் வந்துடும். அதாவது வராகியை பொறுத்தளவுக்கு என்னன்னா, வரலாற்றுப்படி பார்க்கிறது ஒண்ணு, சமயப்படி வரலாற்றுப்படி பார்த்தால் வராகி வணக்கம் மேம். வணக்கம்மா மேம், வாராகி அம்மனுடைய உபவாசகரா இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்கலாம். உங்களுக்கு வாராகி அம்மன் சொல்லும் போது எந்த விஷயம் உங்களுக்கு ஸ்பெஷல்? ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கடவுள் இருக்கும், ஆனா அதை தாண்டி இப்ப ரீசன்ட் டைம்ல வாராகி அம்மன் சொல்றாங்க. நீங்க கிட்டத்தட்ட முன்னால இருந்தே டெய்டி ஆஃப் த சீசன் வராகி. ஒரு காலத்துல மூகாம்பிகை, எம்ஜிஆர் மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வந்தாருன்னு அதிமுக காரங்க எல்லாரும் மூகாம்பிகை கோயிலுக்கு போக ஆரம்பிச்சாங்க. மூகாம்பிகை ஹோட்டல், மூகாம்பிகை டிராவல்ஸ், மூகாம்பிகை என்டர்பிரைசஸ், இப்படித்தான் அப்ப பேர்லாம். அப்புறம் படம் வேற வந்துச்சு, தேவி மூகாம்பிகைன்னு. அதை பார்த்த உடனே நான்லாம் அப்ப நேர்த்தி கடன் போட்டேன். எப்போ ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு உடல் நல கோளாறு ஏற்பட்டுச்சு. இது சரியாச்சுன்னா நான் மூகாம்பிகை கோயிலுக்கு வர்றேன்னு. ஆனா 40 வருஷம் ஆச்சு, நான் போக முடியல. இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அங்க பாலக்காட்டுல இருக்கிற ஒரு பையன், கமல்னு ஒரு பையன் அவர் எம்ஜிஆர் ஃபேமிலியை சேர்ந்தவர். இந்த எம்ஜிஆர் பத்தி பேசும்போது ஏதோ சொல்லவும், சரி எனக்கு மூகாம்பிகை கோயிலுக்கு போகணும், அது எவ்வளவு தூரம், எங்க இருக்கு, எனக்கு ஒரு நேர்த்திக்கடன் போட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு ஒண்ணு. வாங்கம்மா, மகந்தொழல், இப்ப மக மாசம் இருக்குது, மாசி மக நட்சத்திரத்தன்னைக்கு இங்க மகாமகம் கொண்டாடுறோம்ல, அங்க மூகாம்பிகை கோயிலுக்குள்ள சோட்டானி கரைக்கு நான் அப்ப நேர்த்திக்கடன் போட்டிருந்தேன். அப்ப நான் போயிட்டு வந்தேன். அப்போ இந்த மூகாம்பிகை சோட்டானி கரையெல்லாம் அப்ப இந்த மூகாம்பிகை வந்த உடனே சோட்டானி கரையும் வந்துருச்சு படம். இது ஒரு ஃபேஷன். அடுத்து ஜெயலலிதா வரவும் பிரத்யங்கரா தேவி, ஐயாவாடின்னு எல்லாரும் அங்கதான் போய் மிளகா வரைச்சு கொட்டுன்னு கொட்டி அந்த அம்மாவுக்கு ஒரு வழி பண்ணிட்டாங்க. இப்போ வராகி எல்லாருமே வராகி கும்பிடுறாங்க. அதுவும் இந்த காந்தாரா வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப அதிகம் அந்த படத்துல இருந்து அதுல ரொம்ப காட்டுறாங்கன்னு. அதாவது வராகியை பொறுத்தளவுக்கு என்னன்னா, வரலாற்றுப்படி பார்க்கிறது ஒண்ணு, சமயப்படி பார்க்கிறது. வரலாற்றுப்படி பார்த்தால் வராகி வேளாண் குடிகளின் தெய்வம். வேளாண்மை தொழில் தோன்றும் போது, இப்ப மனித வரலாறுல முதல்ல ஃபுட் கேதரிங் ஸ்டேஜ்னுவாங்க. அப்ப முதல்ல அவன் எங்க பழம் காயெல்லாம் கிடக்கோ எல்லாத்தையும் தின்னு பார்ப்பான், எது நல்லா இருக்கோ தும்பான், கசப்பா இருந்தா தூக்கி போட்டுருவான். அப்படி அப்புறம் வேட்டையாடுறது, இந்த விலங்குகள் வேட்டையாடுவதை பார்த்து மனிதனும் வேட்டையாடி அது தோலை உரிச்சு அதை மேல சுத்திக்கிறதுக்கு, ஆடையாக குளிர்ல போர்த்தி கொள்வதற்கு, சின்ன பிள்ளைகளை போர்த்தி வைக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இந்த இறைச்சியை எடுத்து சாப்பிட்டான். அப்புறம் இறைச்சியை சுட்டு சாப்பிட்டான், பாறையில போட்டது காஞ்சு நல்லா கிடக்கிறது ருசியா இருக்கவும். சரி, அந்த சிக்குமுக்கி கல் மாதிரி உரசி, இந்த மூங்கில் உரசி எரியறத பார்த்துட்டு, அதுல கிடந்த இறைச்சி ருசியா இருக்கிறத பார்த்துட்டு அப்படியெல்லாம் நெருப்பை கண்டுபிடிச்சான், சமையலை கண்டுபிடிச்சான். அதன் பிறகு என்ன பண்றான்னா, இந்த நிலத்துல விழுந்த விதைகள், இவன் போட்ட கொட்டை, ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த போட்டிருந்தா அது விளையிறது, இதெல்லாம் பார்த்துட்டு நிலத்தை கீறி அதுக்குள்ள விதைகள் போட்டு விதைக்கிறது. இதை எங்க இருந்து படிக்கிறான்னா, இந்த ஒற்றை கொம்பு வராகம் இருக்கு இல்லையா, அது அந்த ஒற்றை கொம்பை வச்சு தோண்டி தோண்டி அடியில வேர்ல இருக்கிற கிழங்கை எடுத்து சாப்பிடும். உணவு எடுக்கிறதுக்கு அதுல இருந்து படிக்கிறான். அந்த ஒற்றை கொம்புல கீறிக்கிட்டு போய் அதுல விதை போட்டுட்டு மூடி வச்சுட்டா அப்புறம் அது வரிசையா முளைக்குது. இந்த பயிர் வளர்ச்சியை அவன் அந்த ஒற்றை கொம்பு மாதிரி கீறிக்கிட்டு போறதுல இருந்து கண்டுபிடிக்கிறான். அப்போ இந்த ஏர் கலப்பைய அவன் எங்க இருந்து கண்டுபிடிக்கிறான்? இந்த ஒற்றை கொம்பு வராகிட்ட இருந்துதான், வராகத்திட்ட இருந்து கண்டுபிடிக்கிறான். ஏன்னா அவன் 2 கலப்பை 4 கலப்பை எல்லாம் வச்சு உழல, முதல்ல ஒரு கலப்பை தான், அப்புறம் மாடு, அது அப்புறம் அதுக்கு அடுத்த கண்டுபிடிப்பு. இந்த ஒற்றை கலப்பை அல்லது இந்த பூமியை கீறுதல், அதற்கு பிறகு உணவு உற்பத்தி செய்தல்ன்றதுக்கு இந்த வராகின்றது, வராகம்ன்றது அவனுக்கு ஒரு பாடமா இருக்குது, ஒரு வாத்தியார் மாதிரி, ஒரு முன்மாதிரியா இருக்கு. அதன் பிறகு விளைச்சல் வந்த பிறகு விளைச்சலை அவன் பெண்ணோட தான் சம்பந்தப்படுத்தி பார்க்கிறான், பெண்ணோட சம்பந்தப்படுத்துறான். பெண்ணும் குழந்தைகளை பெற்று தருவாள், மண்ணும் நமக்கு
தானியங்களை கொடுக்கும். அப்ப வந்து இந்த மக்கள் இனம் பெருகணும் அப்படின்னா மண்ணும் கொடுக்கணும், பெண்ணும் கொடுக்கணும். 2 பேரை வச்சுதான் இந்த மக்கள் சமுதாயமே, மக்கள் சக்தியே இருக்கு. இல்லைன்னா எல்லாம் அழிஞ்சு போயிடும். சரி, இப்போ வந்து இந்த 2ஐயும் இணைக்கும் போது அவன் இந்த வேளாண்மைக்குரிய ஒரு கடவுளாக ஒரு உருவத்தை உருவாக்கும் போது என்ன செய்யறான், அது பெண்ணாகவும் இருக்கணும், இந்த ஒற்றை கொம்புடைய வராகமாகவும் இருக்கணும் அப்படின்னு. இதுக்கு பேர் ஜூமார்பிசம்னு பேர். சரிங்க. ஜூமார்பிசம்னா மனிதனும் மிருகமும் கலந்த ஒரு உருவம். இப்போ உங்களுக்கு யூனிகார்ன் அப்படின்றதுல வந்து குதிரை முகம் கொண்ட ஒரு மனித முகம் கொண்ட குதிரை உடல் இருக்கும். ஆமாங்க. ஆமா இருக்கா? ஆமா. அதே மாதிரி டிராகன் அப்படின்னுவாங்க. அப்புறம் இந்த அனுமாரு, நரசிம்மர், முனிவர், விநாயகர், இவங்க எல்லாருமே ஜூமார்பிசம் அப்படின்றது ஒரு கோட்பாடு. அதுல விலங்குகள், பறவைகள் அந்த மாதிரி ஒண்ணும் மனிதனும் சேர்ந்து இருக்கிற மாதிரி அப்படி கொண்டு வரப்பட்ட ஒரு தெய்வ உருவம் தான் வராகி. இது வந்து வேளாண் குடிகளின் தெய்வம். எப்படி சொல்றேன்னா, அது கையில வந்து இப்ப எல்லா சாமியும் என்ன வச்சிருக்கோம், கத்தி வச்சிருக்கோம், வில் வச்சிருக்கோம், அம்பு வச்சிருக்கோம், அப்புறம் கேடயம் வச்சிருக்கோம், இந்த மாதிரிலாம் வச்சிருக்கோம். நீங்க எதெல்லாம்னா துர்கா பரமேஸ்வரி, துர்க்கை, அப்புறம் இந்த பராசக்தின்னு சொல்றது, அது எல்லாமே வடநாட்டுல துர்க்கைன்னு தான் சொல்லுவாங்க. புலி மேல உட்காந்துருக்கோம், சிங்கத்து மேல உட்காந்துருக்கோம். தசபுஜ துர்க்கைன்னுவாங்க, 8 கைகளோட இருக்கும், 16 கைகளோட இருக்கும். ஆனா வராகி மட்டும்தான் ஏற்கலப்பை வச்சிருக்கும். சரியா? அதனாலதான் அதை வேளாண்குடி தெய்வம்ன்றது. அதை வேளாண் மக்கள் வந்து உருவாக்குறாங்க, ஏற்கலப்பை. அடுத்து என்ன வச்சிருக்கோம்னா, இந்த மாட்டு வால் சவுக்கு வச்சிருக்கோம். அது வந்து பனிஷ்மெண்ட்டுக்குரியது. தப்பு பண்ணாங்கன்னா என் நிலத்துக்குள்ள நீ வந்தாலும் அப்ப நில உடைமைத்துவம் வர்றது வேளாண் குடிகள்கிட்ட தான். இது வந்து நாம் பண்படுத்தின நிலம், இதுல விளையிறத நீ தொடக்கூடாது. சரி, இப்ப நீ இல்லைன்னா யாரு சாப்பிடுவா, நீ செத்து போயிட்டா நான் எடுத்துக்கிருவேன்ல, உன்னைய கொண்டு போட்டுட்டு நான் இந்த இடத்த என் மகன் வருவான். அது உன் மகன் எப்படி தெரியும்? கரெக்ட், நல்ல கேள்வியில. இப்போ ஒரு பொண்ணை பிடிக்கிற, நான் வந்து எனக்குன்னே வச்சுக்கிறேன், அவளை வேற யார்கிட்டையும் விட மாட்டேன். அது வரைக்கும் அப்படி கிடையாது. அப்ப அந்த வேளாண் நிலம், வேளாண்மை வந்த பிறகுதான் நில உடைமைத்துவம் வருது. என் நிலம் அப்படின்னு அவன் வேலி போடுறான், என் மனைவின்னு ஒருத்துக்கு தாலி போடுறான், என் பிள்ளைகள்னு ஒருத்தரை வளர்க்குறான். என்னுடைய நிலம், வாரிசுரிமை, நில உடைமை, குடும்பம் என்ற அமைப்பெல்லாம் அந்த நிலம் வந்த பிறகுதான். இந்த கலப்பை கண்டுபிடிச்ச பிறகு, கலப்பைய வந்து அவன் ஒற்றை முக வராகிட்ட இருந்து தான் கண்டுபிடிக்கிறான். அப்ப வராகிட்ட இருந்து தான் குடும்பம், திருமணம், நாகரிகம், பண்பாடு, சொத்துடைமை, பொருளாதாரம், வளர்ச்சி எல்லாமே வந்தது வராகிட்ட இருந்து. அதனால வராகி வந்து மனித இனத்திற்குரிய ஒரு மாபெரும் முதல் தெய்வம். அந்த நிலத்தை அபகரிச்சா அவன் தண்டனை கொடுப்பான். அந்த தண்டனைக்குரியதுதான் அது கையில வச்சிருக்கிற மாட்டு வாள். அது கையில வந்து வாள், அந்த வாள் அடிப்பாங்கல்ல சவுக்கு மாதிரி, அது வச்சிருக்கோம். அப்புறம் வந்து காண்டாமணி வச்சிருக்கோம், மற்றதெல்லாம் வச்சிருக்கோம். இப்ப வந்து இன்னும் பல ஆயுதங்கள்லாம் கொடுக்குறாங்க. ஆனா அது பெண் என்பதனால உற்பத்தி, வளமைக்குரிய தெய்வம், பயிர் தானியம் உற்பத்தி செய்வதால மண்ணுக்குரிய தெய்வமாக அந்த பெண்ணை போற்றுகிறோம். அடுத்தது வந்து நிலத்துக்குரிய அந்த அக்ரிகல்ச்சரல் எக்யூப்மெண்ட்ஸ்ன்றமே, அதை கண்டுபிடிச்சு அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங்க்கு வழிவகுத்தது அந்த வராகி தான். முதல்ல நமக்கு ஒரு எக்யூப்மெண்ட் கண்டுபிடிச்சு கொடுக்கறது, டூல்ஸ். அடுத்தது வந்து நிலத்து ஒருத்தருடைய சொத்தை அபகரித்தால் அதற்கு தண்டனை கொடுப்பவளும் வராகி தான். நில உடைமை, இப்ப இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குறை இருக்குது, அல்லது ஒரு மன்னன் இருக்கான், என் நிலத்தை வந்து அவன் போர் எடுத்து வர்றான், படையெடுத்து வர்றான்னா என் நிலத்தை காப்பாற்றணும்னா அவன் முதல்ல வராகிக்கு பூஜை போட்டுட்டு போவான். அப்ப ராஜராஜன் காலத்துல வந்து இந்த கோவிலுக்குள்ளேயே வராகிக்கு ஒரு தனி சன்னதி வைக்கிறாங்கன்னா அதை வந்து அவங்க போர் தெய்வமாக கருதுறாங்க. யாரு போர் தெய்வமா? மலைவாழ் மக்களோ கடற்கரை மக்களோ கிடையாது. ஆற்றங்கரை பாசனத்தில் நெல் வேளாண்மை செய்த, நிலத்தை உடைமைப்படுத்திய மன்னர்களாக விளங்கிய வேந்தன், மருத நிலத்து வேந்தன். மருத நிலத்துக்குரிய கடவுள் யாரு? வேந்தன். பின்னாடி அதுக்கு உதாரணம், அதுக்கு விளக்கம் சொல்லும் போது உரையாசிரியர்கள் இந்திரன்னு சொல்றாங்க, வேந்தன். அப்ப வேந்தனுக்கு உரிய படை தளபதியாக இருப்பவள் வந்து, அது ஆக்சுவலா லலிதா சகஸ்ரநாமத்துல லலிதா தேவிக்கு உரியவள் வந்து வராகி. தேவி போருக்கு போகும்போது தளபதியாக முன்னே செல்பவள் வராகி. அது வந்து டெவலப்மெண்ட். முதல்ல நம்ம ஆதிகால மனிதரை பார்க்கிறோம், அப்புறம் நில உடைமை பார்க்கிறோம், அப்புறம் மன்னர் ஆட்சியை பார்க்கிறோம். மன்னர் படையெடுத்து செல்லும் போது
தன்னுடைய பூர்வகுடி தெய்வமான வராகிக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு தான் போறான். கொற்றவையை எப்படி கும்பிடுறாங்களோ, கொற்றவைனா கொல் தவ்வைன்னு அர்த்தம். ஓ சரிங்க. கொற்றவை அந்த தவ்வைனா மூத்தவள், ம். மூத்த தெய்வம். அவ கொலகாரி, கொலை செய்வா. ஏன்னா கொலைக்கு போகும்போது நம்ம அவளை கும்பிட்டுட்டு போனோம்னா நமக்கு வெற்றி கொடுப்பான். ஓ நமக்கு வெற்றி கொடுக்கக்கூடியவள் கொற்றவை. கொற்றவை. அது இன்னும் பழைய காலத்துல நம்ம போருக்குள்ள போகும்போது பலி. வெற்றிக்குனே ஒரு தெய்வம் வைக்கிறோம். இவன் நிலத்துக்கும் பண்பாட்டுக்கும் மக்களுக்கும் குழந்தை பேற்றுக்கும் உரிய தெய்வம். அருமை. அதனால வராகிய நம்ம ஒரு தளபதின்னு வச்சுக்கிறோம். தளபதின்னு பின்னாடி அந்த கதைகள்லாம் வந்தது. தேவிக்குரிய தளபதி, தேவி மகாத்மியம் அதெல்லாம் எழுதும் போது அதை கொண்டு வர்றாங்க. 5வது திதிக்கு உரியவள், பஞ்சமிக்கு உரியவள், செவ்வாடை உடுத்தியவள், சிவப்பு மலர்களால் அவளை அர்ச்சிக்க வேண்டும். உச்சி பொழுதுலையும் பகல்லையும் இரவில் நள்ளிரவுலையும் அவளுக்கு அர்ச்சனை செய்யணும். இந்த மாதிரிலாம் அவளுக்கு நிறைய விஷயங்களை எல்லாம் அப்புறம் அப்படியே ஆட்ரிபியூட் பண்ணி அதை ஒரு பெருந்தெய்வமாக ஆக்குறாங்க. வராகி மாலை நான் சிறு வயசுல இருந்து படிச்சுட்டு வர்றது. இன்னொன்னு எங்களுக்கு வராகி மாலை பாட்டுனா டக்குனு தஞ்சமுன் பாதம் சரணாகதி எனவே சார்ந்தவர் மேல் வஞ்சனை பில்லி கொடி தேவல் சூரியங்கள் வைத்த வேறே நெஞ்சம் பிளந்து நனக்குடல் வாங்கி நெருப்பினில் இட்டு அஞ்சக்கரங்கொண்டு அறுப்பாய் திரிபுரத்து ஆனந்திய யாராயில் நமக்கு வினை செய்யன் அவருடலும் கூறாகும் வாழுக்கிற இடுவாள் கொன்றை வேணியரன் சீரார் மகடத்தடியினை போற்றும் திரைபுரையால் வராகி குடியிருந்தால் எம்மை வாழ் மிக்கவே. இப்படியே இந்த பாட்டெல்லாம் நாங்க சிறு வயசுல படிச்சது மனப்பாடமா கண்ணை முடிக்கிட்டு கடன்னு சொல்லுவோம். இருகுலை கோமளம் தாழ் புஷ்பராகம்னு முதல்ல ஆரம்பிக்கும். அவளுடைய அழகை வர்ணிக்கிற பாட்டு. அதுல இருந்து இப்படி வரும் 40 பாட்டு. அது எனக்கு பிறந்ததுல இருந்து, நான் ஆஸ்பத்திரியில இருந்து என்னை தூக்கிட்டு வந்ததுல இருந்து இந்த பாட்டு தான் எனக்கு காதுல விழுந்திருக்கும். அந்த மாதிரி கேட்டு வளர்ந்தனால வராகிய வணங்குறதுல பொதுவா பெண்கள் வராகிய வணங்கக்கூடாது, குடும்பத்துல வச்சு வணங்கக்கூடாது, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா வராகிக்குரிய அந்த ஆக்ரோஷமான குணங்கள் வந்துடும். ஏன்னா வராகி வெற்றி தரக்கூடியவள். அவ நம்ம வீட்டுல இருக்கும் போது நம்ம யார் கூடயும் சண்டை போடலாம், எவன்ட்டையும் மோதலாம், நமக்கு வெற்றி தான் தருவா அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் அராஜகமா வன்முறையா இருந்துடக்கூடாது. அந்த தெனாவட்டு வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் வராகிய வீட்டுல வச்சு கும்பிடக்கூடாதுன்னு சொல்றது. சிவனும் பார்வதியும் இருக்கிறத வைக்கணும், முருகனும் வள்ளி தெய்வானையும் இருக்கிறத வைக்கணும். அப்படி குடும்பஸ்தரா இருக்கிற படத்தை வீட்டுல வைக்கணும். காளி வராகி எல்லாம் அனுமாரு இதெல்லாம் வீட்டுல வச்சு கும்பிடக்கூடாது. ஐயப்பன் பிரம்மச்சாரி அதெல்லாம் வீட்டுல வைக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம், அந்த கேரக்டர் நம்மகிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம தான் அந்த சாமிக்கு அந்த கேரக்டரை ஏத்தி இருக்கோம். நம்ம உருவேத்தி தான் எல்லாரையும் நம்ப வச்சிருக்கோம். இப்படிப்பட்டது காளினா இப்படிப்பட்டவள்னு. அப்ப நம்ம மனசுல அதுதான் இருக்கும். அப்ப காளியை பார்க்க நமக்குள்ளேயும் அந்த ஒரு வீராவேசம் கிளம்பும். அதே மாதிரி நம்ம போற இடத்துல எல்லாம் நான் யார் தெரியுமா அப்படின்ட்டு, நான் வராகி உபாசகி, என் முன்னாடி நின்னா நீ தோத்து போயிருவ அப்படின்னு இயற்கையாவே மனசுக்குள்ள ஒரு தெனாவிட்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அது நம்முடைய கேரக்டர் ஸ்பாயில் பண்ணிடும். பெரிய அடங்காப்படாரி அப்படின்வாங்க. அதுக்காகத்தான் வராகி உபாசனை எல்லாம் கூடாதுன்னு அந்த காலத்துல சொல்லி வச்சாங்க. ஆனா வராகியை கும்பிட்டா உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க, உங்களை ஏமாத்தினவங்க, உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு கொடுக்காம இவன் என்ன பண்ணிடுவேன், கோர்ட்டுக்கு போனா போட்டும் பார்த்துக்கலாம், நம்ம ஸ்டே வாங்கிக்கலாம், அப்படி இப்படி என்ன ஆதாரமா இருக்குது அப்படின்னு நினைச்சு எகத்தாளமா இருக்கிறவங்கலாம் ஒண்ணு அவங்க போவாங்க, அல்லது அவங்க குடும்ப வாரிசு இல்லாம போயிடும், அல்லது அவங்க கண்ணு முன்னாடி அவங்க பிள்ளைங்க. இந்த 3 பனிஷ்மெண்ட்டும் நடக்கும். உண்மைக்குமே வராகியை கும்பிடுறவங்களுக்கு அவங்கள யாராவது ஏமாத்துனாங்கன்னா, இவங்க இல்லாதவங்க, எளியவங்க, இவனால ஒண்ணும் செய்ய முடியாது, நம்ம என்ன பண்ணிடுவாங்க, இவனுக்கு யார் இருக்கா, உங்களுக்கு ஒன்றும் பின்புலம் இல்லை, ஒரு அரசியல் பிரமுகரோ அல்லது ஒரு பெரிய போஸ்ட்லயோ இவங்க இல்லை, நம்ம கையெழுத்து போட்டா வாங்கணும், கைமாத்து தானே வாங்கணும், திருப்பி கொடுக்காட்டினா என்ன, நான் நேரம் கஷ்டப்பட்டேன் வாங்கினேன், இப்போ என்கிட்ட கொடுக்கறதுக்கு இல்லை, இப்போ எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்துருச்சு, என்னால கொடுக்க முடியல, அப்படியெல்லாம் யாராவது ஒண்ணு அவன் அகால மரணம்னா அந்த போற வார வழிகள்ல போனா வீட்டுக்குள்ள கொண்டு மாட்டாங்க, அப்படி அகாலமா ஹைவேஸ்ல கிடப்பான். இல்லைன்னா அவனுடைய வாரிசுகளுக்கு பிள்ளை இல்லாம போயிடும். ரொம்ப செல்லமா வளர்த்துருப்பாங்க. அவன் எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்ட்டு இருப்பான். இல்ல கல்யாணம் பண்ணியிருப்பான், அது டைவர்ஸ் ஆகி போயிருக்கும், இவன் சும்மா தனியாவே இருப்பான், வாரிசு இருக்காது. அதாவது அந்த அப்பா அம்மாவுக்கு திதி கொடுக்க நாதி இருக்காது, அது கொடுக்கணும்ல, அது நாதி இருக்காது. அப்படி இல்லைன்ற பட்சத்துல இவங்க கண் முன்னாடி அவங்க பிள்ளைங்க இறந்து போவாங்க. அதனால வராகி உபாசனைன்றது கண்டிப்பாக எதிரி அழிக்கும். எதிரின்னா நமக்கு யாருமே இல்லைன்னு நெற்கதியா நிற்போம் இல்லையா, அவங்களுக்கு வராகி உறுதுணையாக இருப்பாள். நான் இப்போ 1 வருஷமா தான் அம்மாவை கும்பிட்டுருக்கேன். எனக்கு முன்னாடி இது கூச்சமா இருக்கு. உங்க வாழ்க்கையில அம்மா ஏற்படுத்தின ஒரு பெரிய ஒரு மேஜிக்னு எது சொல்லலாம்? ஏன்னா எனக்கு இந்த 1 வருஷத்துல நிறைய பண்ணிட்டாங்க. எனக்கு அப்படியெல்லாம் சொல்ல தெரியல.
இன்னொன்னு பல விஷயங்களை நம்ம வந்து பப்ளிக்ல சொல்லவும் முடியாது. ஆமா ஆமா ஆமா. அதனால வந்து ஆனா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அவமானங்கள்லாம் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கு. அதெல்லாம் கடந்து நாங்க வந்து ஒரு வெற்றியாளரா இருக்கத்தானே செய்றோம். கண்டிப்பா. அதனால வந்து இது நம்மள பார்த்து ஒரு காலத்துல ஐயோ பாவம் அப்படின்னு நினைச்சவங்கலாம் கூட பரவாயில்லையே இந்த பிள்ளை இப்படி வந்துருச்சே அப்படின்னு பேட்டி நினைக்கிற எடுக்கிற அளவுக்கு அளவுக்கு. அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து அமைதியா இருக்காங்க. நிச்சயமா. அந்த மாதிரி நமக்கு சில பிரச்சனைகள்லாம் வரும்போது யாருமே இருக்க மாட்டாங்க சப்போர்ட் பண்றதுக்கு. பட் நமக்கு ஒரு இயற்கையிலே ஒரு தைரியம் இருக்கும். ஆமா. அது நம்ம கடவுள் பக்தி இருக்கிறவங்களுக்கு இருக்கும். யார் எந்த சாமியை கும்பிட்டாலும். இன்னொன்னு கடவுள் பக்தி இல்லாதவங்களும் நல்லவங்களா இருந்தா இருக்கும். ஆமா. நான் யாருக்கும் கெடுதல் பண்ணலப்பா, எனக்கு ஒரு நான் கெடுதலும் உண்டு, என் வராது. வேலை உண்டு. ஆமா. அப்படின்றவங்களுக்கும் அந்த தைரியம் இருக்கும். இந்த மாதிரி வராகி மாதிரி ஒரு நம்பிக்கையோட கும்பிட்டுக்கிட்டு வர்றோம்னு வைங்க. நமக்கு சாமி இருக்கு. நமக்கு எந்த கெடுதலும் வராது அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு தடவைலாம் ஒரு பெரிய நோய் ஒரு ஹாஸ்பிட்டல் போனா தான் சரியாகுமோ அப்படின்ற நேரங்கள்ல எல்லாம் ரொம்ப அற்புதமா ஒரு 5 மினிட்ஸ்ல தன்னால சுகமானதெல்லாம் உண்டு எனக்கு. அருமை அருமை அருமை. அது ஹாஸ்பிட்டல் போயிருந்தா ஜிஹெச்சுக்கு அரசு பொது மருத்துவமனைக்கு போயிருந்தா நல்லா கவனிச்சிருக்க மாட்டாங்க. பிரைவேட்டுக்கு போனா ரொம்ப செலவாகும் கூட. அப்படின்ற நேரத்துல எல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா சுகமா இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய மிராக்குலஸ் ஹீலிங் தான். டெஃபினட்டா. அப்படி அந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய அவமானங்கள் கஷ்டங்கள்லாம் வரும்போது கூட அது அந்த மலை வரும் துன்பங்கள் யாவும் பனி போல் நீங்கி விடும், நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும் எம்ஜிஆர் சொன்ன மாதிரி தர்மம் தலையாக்கும் படத்துல அதெல்லாம் இயற்கையாவே நடந்திருக்கு. நம்ம நினைச்சு பார்க்க முடியாத உயரத்தை நம்ம தொட்டதும் நமக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளை விரோதித்து கொண்டவர்கள் இவங்களால என்ன முடியும் அப்படின்னு நினைச்சு போனவங்க எல்லாம் வந்து காணாமல் போனது, இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. நான் பாக்குறேன். கண்டிப்பா. இந்த வீடியோ பாக்குற வாராயம்மன் பக்தர்களுக்கு இது ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஆமா கண்டிப்பா. நான் அதாவது யாருமே நமக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சு கதிகலங்கவே வேண்டாம். நிச்சயமா. வராகி இருக்கு. நமக்கு வந்து வேற எந்த ஆதாரமும் இல்லை, நமக்கு சட்டப்படி நம்ம அவங்களோட மோத அப்படின்னு இருக்கிற நேரங்கள்ல அம்பாள் இருக்கு, அவ பார்த்துக்கிடுவா. ஓகே. இவ்வளவு நேரம் எங்களுக்காக அழகாக நிறைய விளக்கங்கள் கொடுத்ததுக்கு நன்றி.